நேரத்தின் அரங்கில் பிரபஞ்சத்தின் சமநிலை ஆபத்தில் இருந்தபோது பகவான் விஷ்ணு ஒரு தெய்வீக அவதாரம் எடுத்து உலகத்தை காப்பாற்றினார். இது அவரது இரண்டாம் அவதாரம், கூர்மா அவதாரம், அதாவது ஆமை அவதாரம். நீண்ட காலத்திற்கு முன்பு தேவர்கள் மற்றும் அசுரர்கள் இடையே முடிவில்லா போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. தேவர்கள் அனைவரும் மிகவும் பலவீனமடைந்ததால் அவர்களின் தலைவர் இந்திரன் பகவான் விஷ்ணுவை நாடி உதவி கேட்டார். அப்போது விஷ்ணு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தினார். நிலைவாழ்வை வழங்கும் தெய்வீக தேனீ பார்க்கடலின் ஆழத்திற்குள் மறைந்திருந்தது. அதை பெற கடலை கடைந்து அமிர்தத்தை வெளிக்கொணர வேண்டும். ஆனால் இதை செய்ய தேவர்களும் அசுரர்களும் ஒன்றாக இணைந்து வேலை செய்ய வேண்டும் என்று இந்திரனிடம் கூறினார். தேவர்கள் மற்றும் அசுரர்கள் மந்தரமலையை கடைவிரட்டாகவும் வாசுகி என்ற மாபெரும் பாம்பை கயிறாகவும் பயன்படுத்தினர். அவர்கள் கடலை கடையத் தொடங்கிய போது பெரிய விபத்து ஏற்பட்டது. மலையின் எடையை தாங்க முடியாமல் அது மூழ்கத் தொடங்கியது. அனைத்தும் முடிந்தது போலிருந்தது. ஆனால் அக்கணத்தில் விண்ணகம் அதிர்ந்தது. பிரபஞ்சத்தின் ஆழத்திலிருந்து பகவான் விஷ்ணு தோன்றினார். அவர் மாபெரும் பொன்னிற ஆமை ரூபம் எடுத்து மலையை தன் முதுகில் தூக்கினார். கூர்மா கடலில் ஆழம் வரை சென்று மந்திரமலையை தனது பரந்த முதுகில் தாங்கினார். இதனால் தேவர்களும் அசுரர்களும் மீண்டும் கடலை கடையத் தொடங்கினர். கூர்மா அவதாரத்தின் உதவியால் கடலை கடைத்தபோது காமதேனு என்கிற தெய்வீக பசு, கல்பவிருட்சம் என்கிற மாய மரம் மற்றும் மகாலட்சுமி தேவி போன்ற பல வகையான தெய்வீக பொருட்கள் வெளிப்பட்டன. என்ன, மகாலட்சுமியா? அவர் எப்படி கடலிலிருந்து உருவானார்? பிறகு என்ன நேர்ந்தது என்ற உங்களின் கேள்விக்கு இனி வரும் வீடியோக்களில் தெளிவான விளக்கத்தை காண்போம். இறுதியாக அனைத்திலும் விலைமதிப்பற்ற அமிர்தம் எழுந்தது. ஆனால் அசுரர்கள் பேராசையில் அமிர்தத்தை தாங்களே பெற்றுக்கொள்ள முயன்றனர். மீண்டும் விஷ்ணு தலையிட்டார். அவர் இந்த முறை ஒரு அழகிய பெண் ரூபமாக மாறினார். அவர் மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களை ஏமாற்றி அமிர்தத்தை தேவர்களுக்கு மட்டுமே வழங்கினார். இதனால் பிரபஞ்சத்தின் சமநிலை மீண்டும் நிலை பெற்றது. இவ்வாறு கூர்மா அவதாரம் மூலம் பகவான் விஷ்ணு நிதானம், பொறுமை, நிலைத்தன்மை ஆகியவை வெற்றிக்கான அடிப்படை என்பதை உலகத்திற்கு எடுத்து காட்டினார். திருமாலின் அடுத்தடுத்த அவதாரங்கள் பற்றி அறிய மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.